ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன். இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் இத்தனை சுவையும் கலந்துருக்கு. ஸோ அதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு கருப்பட்டி வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கருப்பட்டி யூஸ் பண்ணுறதுனால பெரியவங்க கூட தாராளமாக இதை சாப்பிட்லாம். இதை முதல்ல ஒரு 100 கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நான் 2 மாங்காய் தான்ன்றதுனால அதை ஒரு கடாயில் போட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சால் போதும், பாகுலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா போட்டு மாங்காய் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸு, இனிப்பு ரெண்டுமே கலந்துருக்குன்னு விரும்புவாங்க. அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இல்லைனா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகா மட்டும் போட்டாலே போதும். ஸோ போட்டு மாங்காய் வேகிற அளவுக்கு, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வேக விடணும். மாங்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காய்ச்சி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றணும். ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி மாங்காயும் வெல்லமும் நல்லா குழஞ்சி இருக்கும் பாருங்கள். அந்த பதத்தில் நம்ம இறக்கிட்டால் போதும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விசேஷ நாளில் மாங்காய் பச்சடி ரொம்ப நல்லது. தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி சுண்டணும், உங்களுக்கு நல்லா கொதித்து அந்த வெல்லமும் காரமும் எல்லாம் சேர்ந்து வரணும். என்னோடது ஏன் கலர் இப்படி இருக்குன்னா, நான் கருப்பட்டி வெல்லம் சேர்த்ததுனால கலர் இப்படி இருக்குது. நீங்கள் சாதா வெல்லம் சேர்த்திங்கன்னா இதோட கலரும் டெக்ஸ்சரும் வேறு மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.